100 முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் மதுபோதை கும்பலால் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி செட்டிப்பட்டியில் வசித்து வந்தவர் தாமோதரன். இவருக்கு திருமணம் ஆகாததால் தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். நவம்பர் 6ஆம் தேதி இரவு பழனி செட்டிப்பட்டி காவல் நிலையம் பின்புறம் இருக்கும் அணை கருப்புசாமி கோவில் பகுதியில் குடிபோதையில் இருந்த மர்ம நபர்கள் தாமோதரனை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்தார். ஆனால் தாமோதரன் மதுபோதையில் மயங்கி கிடப்பதாக அவரது வீட்டிற்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவரது குடும்பத்தினர் தாமோதரனை மீட்டு பழனி செட்டிப்பட்டியில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் தாமோதரன் அங்கிருந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு தாமோதரன் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்றும் 1/2 மணி நேரத்தில் உயிரிழந்து விடுவார் எனவும் உடனடியாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் அல்லது வீட்டிற்கு கொண்டு சென்று விடுங்கள் என்று கூறியதால் தாமோதரன் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டார். நவம்பர் 7ஆம் தேதி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை செய்த போலீசார் தேனி அல்லி நகரம் கக்கன்ஜி காலனியைச் சேர்ந்த 7 பேரை கைது செய்தனர். இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அனைவரும் மது மற்றும் கஞ்சா போதையில் தாமோதரனை அடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்தனர். குற்றவாளிகள் 7 பேரில் 5 பேர் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் இளைஞர்கள் திசை மாறுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதாகவும் தமிழக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் கொலை வழக்கில் 5 சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.